முத்துசலம் மதர்மான் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை மணியில் இருக்காக காலை சரியாக 8 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு தமிழகத்தில் வெப்பசலனம் மற்றும் காற்றின் திசைவேக மாறுபாடு, தென்மேற்கு திசை காற்று, தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு மதியம், மாலை, இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. தென் தமிழக மாவட்டங்கள் தொடங்கி தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள் வரை அநேக இடங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இன்று, நாளை, நாளைக்கு மறுநாள் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு காணப்படுகிறது. ஒரு சில இடங்களில் 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரையிலும் சென்னை மற்றும் வட உள் தமிழக மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களில் மழை என்பது பதிவாகலாம். டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. சேலம், ஈரோடு, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருச்சி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும், விருதுநகர், மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் சில சமயங்களில் பரவலாகவும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. ஒட்டுமொத்த அளவில் தமிழகம் முழுவதுமே கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் என ஒட்டுமொத்த தமிழகத்தின் அநேக இடங்களிலும் அடுத்த 4 தினங்களுக்கு தென்மேற்கு பருவமழை, காற்றின் திசைவேக மாறுபாடு, வெப்பசலனம் இவைகளின் காரணமாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. காற்றின் திசைவேக மாறுபாடு தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதிகளுக்கு மேலும் வெப்பசலன இடிமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரையில் வருகின்ற 14ஆம் தேதிகளுக்கு மேல், ஜூலை 14ஆம் தேதிக்கு மேல் முதற்கட்டமாக தென்மேற்கு பருவமழையின் 2வது கட்ட தீவிர நிகழ்வு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கின்ற நிலையில் வடமேற்கு வங்கக்கடல் வங்கதேசத்திற்கு தெற்காக உருவாவதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படும். பிறகு வடக்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல், வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஒடிஷா முதல் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்து வட இந்திய பகுதிகளில் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ராஜஸ்தானை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. இது தற்போதைய நிலவரப்படி, தற்போதைய அறிக்கை. மேலும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில், அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மதிய மாலை நேரங்களில் பதிவாகக்கூடிய மலைகளை பற்றியும் சிறப்பு அறிக்கையும், இந்த தாழ்வு பகுதியை பற்றியான முக்கியமான அறிவிப்புகளும் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. சவுத் தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் ஆர் அந்த இம்பார்ட்மெண்ட் அப்டேட்ஸ், அந்த செகண்ட் செஷனில் எந்தெந்த பகுதிகளில் இனி அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுது அப்படின்ற போஸ்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும்னா சவுத் தமிழ்நாடு வெதர்மேன் அப்படின்ற அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு விரிவான அறிக்கையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.